ஹலோ டீச்சர்ஸ், நம்பர் 10th தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்காக பார்த்துட்ருக்கோம். அதில் நம்ம வந்து இப்போ நியூ புக் தான் பார்த்துட்ருக்கோம். நம்ம இயல் 3 பார்க்கலாம். இயல் 3ல் வந்தாங்கன்னா விருந்து போற்றுதும். இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸில் தான் நம்ம பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்களும் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணி பாருங்கள். அதில் வேறு எதனா பாயிண்ட் கூட உங்களுக்கு அது இம்பார்ட்டண்ட்டாக தெரியலாம். விருந்தே புதுமை அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. விருந்தே புதுமை என்று கூறியவர் யார் அப்படின்னு கேட்கலாம். அது வந்து தொல்காப்பியர். திருவள்ளுவர் வந்து விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரத்தையே வந்து அவர் வந்து எழுதியிருக்காராம். அது என்னென்னா மோப்பக்குழையும் அனிச்சம் அப்படின்ற குறளை வந்து அவர் வந்து சொல்லியிருப்பார். நம்ம வீட்டுக்கு யாருன்னா விருந்தினர்கள் வந்தாங்கன்னா நம்ம முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கணும், அந்த மாதிரி நம்ம வந்து அவங்கள வந்து வரவேற்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து விருந்தினரை போற்றுதல் இல்லற கடமையாக இருந்தது அப்படின்னு சொல்லி திருவள்ளுவரும் வந்து திருக்குறளில் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு சிலப்பதிகாரத்தில் வந்து இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து கோலனை பிரிந்து வாழும் கண்ணகி அவனை பிரிந்ததை விட விருந்தினருக்கு போற்ற முடியாத நிலையில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி எண்ணி அதுக்காக வருந்துவாங்களாம். அதை பற்றி வந்து யார் சொல்லுவாங்கன்னா வந்து இளங்கோவடிகள் வந்து சிலப்பதிகாரத்தில் வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கம்பர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் வந்து விருந்தும் ஈகையும் செய்வாங்க அப்படின்னு சொல்லி கம்பர் சொல்லியிருப்பாங்க. கலிங்கத்து பரணியில் வந்து ஜெயங்கொண்டர் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து நம்ம வந்து விருந்தினருக்கு வந்து உணவிடும்போது முகமலர்ச்சியை வந்து இடுறோம் அப்படின்னு சொல்லி உவமையாக சொல்லியிருப்பாராம். நெக்ஸ்ட் வந்து தனித்து உண்ணார் அப்படின்னா இது வந்து புறநானூற்றில் சொல்லுவாங்க. இந்த பாடல் உண்டால் அம்ம இவ்வுலகம் இந்திரர் அமிர்தம் இயைவ தாயினும் இனிது என உண்டலும் இலரே அப்படின்னு. இப்போ இங்கே வந்து உண்டால் அம்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்கல்ல. இப்போ அம்மா வந்து நம்மளை விட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த மாதிரி சொல்கிறது வந்து புறநானூறு. அம்மா வந்து நம்மளை வந்து புறக்கணிச்சிட்டு சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுட்டா நம்ம வந்து இந்த லைன் கொடுத்தாலே நம்ம வந்து இது வந்து புறநானூறு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இது வந்து யார் சொன்ன கடலுள் மாய்ந்த இளம் பெருவழுதி வந்து இது வந்து சொல்லியிருப்பார். இதில் சொல்லியிருப்பாங்க புறநானூரில் தனித்து உண்ணார் அதை பற்றி வந்து அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னா இது வந்து நல்ல பொருணர் ஆற்றுப்படை. நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா 7 அடி எடுத்து வச்சு போவாங்களா, அந்த 7 அடி வந்து பெருசாக எடுத்து வச்சு போவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரு அப்படின்னா பொருணர் ஆற்றுப்படை, பெருநர் ஆற்றுப்படை வேற, பொருணர் ஆற்றுப்படை. இது வந்து நீங்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். 7 அடி வந்து பொருணர் ஆற்றுப்படை, காலின் 7 அடி சென்று வழி அனுப்பி வைப்பாங்க அப்படின்னு வந்து பொருணர் ஆற்றுப்படையில் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அல்லிலாயினும், அல்லுனா நைட்டுனா நமக்கு வந்து நற்றினை, நானா, அல்னா இரவுனா நைட்டுன்னு வச்சுக்கோங்க. இங்கிலீஷில் நைட்டு நான் வரதுனால இது வந்து நற்றினையில் குறிப்பிட்டிருக்காங்க. அல்லில் ஆயினும் விருந்தவரின் உவக்கம் அப்படின்னு சொல்லி நற்றினையில் வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இன்மையிலும் விருந்தோம்பல் அப்படின்றதுல தானியம் வந்து விதைக்காக வந்து தானியம் வந்து விதைக்காக அவங்க வந்து வச்சுருப்பாங்க. ஆனாலும் வீட்டில் யாருன்னா வந்து விருந்தினருக்கு வந்துட்டாங்கன்னா அந்த விதைக்காக வச்சுருந்த நெல்லையும் வந்து அவங்க வந்து சமைச்சு வந்து கொடுப்பாங்க. அதை வந்து எதில் சொல்கிறாங்கன்னா புறநானூரில் சொல்கிறாங்க. கருங்கோட்டு சீர்யாழை பணயம் வைத்தாவது விருந்தினர்களுக்கு வந்து விருந்தளிப்பாங்க. அதுவும் வந்து எதில் சொல்கிறாங்கன்னா புறநானூரில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிலத்திற்கேற்ப விருந்து அப்படின்னா ஒரு நிலத்தில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும்ல. அந்த மாதிரி நெய்தல் நிலத்தவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து குழல் மீனும் கறியும் வந்து வரவங்களுக்கு வந்து விருந்தாக கொடுப்பாங்க. இது வந்து எதில் சொல்கிறாங்கன்னா சிறுபான் ஆற்றுப்படை. மீனில் வந்து குட்டி குட்டி மீனாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்க. சின்ன மீன் அப்படின்னா சிறுபான் ஆற்றுப்படை. அப்போ நெய்தல் நிலத்தில் வந்து மீன்லாம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால இது வந்து சிறுபான் ஆற்றுப்படை. பலர்புகு வாயில் அடைப்ப கடவு நீர் வருவீர் உளரோ அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ வந்து நைட் ஆகிட்ட பிறகு கதவை சாத்துறதுக்கு முன்னாடியே வந்து அந்த வீட்டில் இருக்க பெண்களோ யாரோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா யாருன்னா சாப்பிட்றதுக்கு இருக்கீங்களா, யாருக்குன்னா சாப்பாடு தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாம் அந்த கதவை மூடுறதுக்கு முன்னாடி. அப்போது இது வந்து எதில் சொல்கிறாங்கன்னா குறுந்தொகை. இது வந்து என்னென்னா அவங்க வந்து பெரிய கதவு இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த கதவை வந்து சாத்துறதுக்கு முன்னாடி அவங்க கேட்குறாங்கல்ல, அப்போ இது வந்து எதில் கேட்குறாங்க அப்படின்னா குறுந்தொகை. பெரிய கதவு பெரிய குறுன்ற மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து எந்த காலத்தில் வந்து இந்த கம்மியாச்சு அப்படின்னா இந்த நாயக்கர் மராட்டியர் காலத்துலலாம் வந்து எப்படின்னா நிறைய சத்திரங்கள் வந்து கட்டிட்டாங்களாம். அந்த டைமில் வந்து எங்கன்னா வெளியே போகிறவங்க ரொம்ப தூரம் போகிறவங்களாம் வந்து கொஞ்சம் தங்கிட்டு போகிறதுக்கு ரெஸ்ட் எடுத்து போகிறதுக்கு வந்து சத்திரங்கள்லாம் வந்து கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ இது வந்து அந்த காலத்துலேருந்து இது வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு. நாயக்கரும் மராட்டியர் காலத்தில் இருந்தும் இது வந்து மிகுதியான சத்திரங்கள் வந்து கட்டிட்டாங்க. அதனால் நமக்கு வந்து விருந்தினர்கள் வந்து வர வீட்டில் வந்து இப்போதைக்கு எல்லாருமே வந்து கம்மியாகிட்டே போகிறாங்க. வாழை இலையில் விருந்து. வாழை இலை எப்படி போட்டு சாப்பிடுவாங்க? பெரிய சைடு இருக்கும், சின்ன சைடு இருக்கும்.
அதாவது நுனி பகுதி வந்து எந்த லெஃப்ட் சைடு வருமா, ரைட் சைடு வருமா, அத பத்தி இங்க வந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து அமெரிக்கால வந்து மினசோட்டா பகுதியில வந்து வாழை இலை விருந்து விழா ஒவ்வொரு வருஷமும் வந்து அவங்க வந்து கொண்டாடிட்டு வராங்களாம். எங்க அமெரிக்காவுல மினசோட்டா பகுதியில வந்து இந்த வாழை இலை விருந்து வந்து ஒரு வருஷமும் வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாரி கொண்டாடிட்டு வராங்க. அதில வந்து அவங்க என்னென்ன வந்து சாப்பிட்றாங்க அத பத்திலாம் வந்து இங்க வந்து குடுத்துருக்காங்க. மேலேயே பார்த்தோம்ல, கம்பர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, பெண்கள் வந்து அவங்களோட கல்வியும், அதே மாதிரி அவங்களோட செல்வமும் பத்தி சொல்லியிருப்பாங்கல்ல. அத பத்தி யார் வந்து சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பர் வந்து கம்பராமாயணத்தில சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கலிங்கத்து பரணி யார் எழுதினது? ஜெயங்கொண்டார். ஜெயங்கொண்டார் வந்து என்ன சொல்றாங்க, விருந்தினருக்கு வந்து முகமலர்ச்சியோட நம்ம வந்து விருந்தளிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. விருந்தினரும் வறியவரும் நெருங்கிய உண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்னு சொல்லி கலிங்கத்து பரணியில் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த லெசன் வந்து காசிகாண்டம் வந்து யார் எழுதுனா, அதிவீர ராமபாண்டியர். காசினாலே நமக்கு என்ன வரும், வயசான டைமில் வந்து எல்லாருமே வந்து காசிக்கு போவாங்க அப்படின்னு இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி இதில் வந்து என்னென்னா, இந்த அதிவீர பாண்டியரும் வந்து என்ன ஆச்சுன்னா வந்து காசிக்கு போயிட்டாரு. அவர் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருப்பார். வீரர் சொல்கிறோம்ல, அதிவீர ராமபாண்டியர். ஆனாலும் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா காசிக்கு போயிட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, இந்த விருந்தினரை வந்து எப்படிலாம் நம்ம வந்து இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஒரு 9 பாயிண்ட் வந்து இதில் வந்து சொல்லியிருப்பாங்க. 9 பாயிண்ட் நீங்கள் படிச்சுக்கோங்க. இது வந்து ஈஸியாக தான் இருக்குது படிக்க. அதனால் இந்த 9 பாயிண்ட்டும் நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இலக்கண குறிப்பு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், விவேக சிந்தாமணி. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா வந்து, நம்ம வந்து உப்பில்லாத கூழ் எடுத்தாலுமே வந்து முகமலர்ச்சியோடு கொடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து அமிர்தம் மாதிரி இருக்குமா. இதுவே நம்ம வந்து முகம் வந்து கடுத்து அந்த மாதிரி அவங்க வந்து நம்ம வந்து விதவிதமாக சமைச்சு போட்டாலும் நம்ம வந்து ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி முகம் கடுத்து அவங்களுக்கு வந்து ஆனால் முப்பழத்தோடு பால் அன்னம் எல்லாமே கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குமா, அது வந்து அவ்வளோ பசி இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு வந்து மனசு வந்து கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாங்கன்னா, விவேக சிந்தாமணி அப்படின்னு. இதில் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா, உப்பில்லாத கூழிட்டாலும் அது வந்து அமிர்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சாப்பிட்றாங்கல்ல. அப்போ விவேக் ஒரு காமெடி வரும்ல, இவனுக்கு ஒரு பாயசத்தை போட்டுற வேண்டியதான் அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு சொல்லுவாங்கள்ல. அந்த மாதிரி இங்கே வந்து விவேக சிந்தாமணி என்ன சொல்கிறாங்கன்னா, உப்பில்லாத கூழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கே வந்து பாயாசம், இங்கே வந்து கூழ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி உப்பில்லாத கஞ்சி கூழ் கொடுத்தாலும் அவங்க வந்து முகமலர்ச்சியோடு கொடுத்தா அவங்க வந்து சந்தோஷமாக ஏற்றுப்பாங்க. இதுவே வந்து நம்ம மூஞ்ச கடுத்து அவங்களுக்கு வந்து முகமலர்ச்சி இல்லாமல் அவங்களுக்கு வந்து முப்பழமும் பாலும் என்னென்ன கொடுத்தாலும் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கும், அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக இருக்கும். அப்போது விவேக சிந்தாமணி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிவீர ராமபாண்டியர் பற்றி பார்க்க போகிறோம். யாருன்னா, கொற்கையின் அரசராம் அதிவீர ராமபாண்டியர். இவர் வந்து தமிழ் புலவராகவும் இருந்திருக்காரு. இவர் தான் வந்து காசி காண்டத்தை இயற்றியிருக்காரு. இவரோட இன்னொரு நூல் என்னென்னா வெற்றி வேர்க்கை. இந்த வெற்றி வேர்க்கை யார் எழுதுனதுன்னு கேட்பாங்க. இல்லைனா இந்த வெற்றி வேர்க்கைக்கு இன்னொரு பேர் வந்து நருந்தொகை யார் எழுந்தது அப்படின்னு சொல்லி வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து அறக்கருத்துக்களை வந்து எடுத்து சொல்லுது நமக்கு. இவருக்கு வந்து ஒரு பட்டப்பேர் இருக்குது. அதிவீர ராமர் பாண்டியருக்கு வந்து சீவலமாறன் அப்படின்ற ஒரு பட்டப்பேரும் வந்து இருக்குது. இவர் வந்து இந்த 2 புக்கு தவிர இன்னொன்று எழுதியிருக்காங்கன்னா, நைடதம், லிங்க புராணம், வாயு சம்ஹிதை, திருக்கருவை, பதிற்று பத்தந்தாதி, கூர்ம புராணம் இதெல்லாமே வந்து இவர் எழுதின நூல்கள். காசிகாண்டத்தின் பெருமைகளை கூறும் நூல் தான் வந்து காசிகாண்டம். இந்நூலை வந்து துறவு, இல்லறம், பெண்களுக்குரிய பண்புகள், வாழ்வியல் நெறிகள், மறுவாழ்வில் அடையும் நன்மைகள் இதை பற்றி எல்லாமே வந்து சொல்லியிருக்காங்களாம். இதில் வந்து இல்லொழுக்கங்கூறிய அப்படின்ற பகுதியிலேருந்து நமக்கு வந்து 17வது பாடல் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ். முத்துக்குமாரசாமி பிள்ளைத்தமிழ் வந்து யார் எழுதுனதுன்னா, குமரகுருபரர். இவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, இதெல்லாம் வந்து ஒரு அரசரையோ இல்லை தெய்வத்தையோ நம்ம என்ன பண்ணுறோன்னா குழந்தையாக பாவித்து அவங்களுக்கு வந்து இந்த பிள்ளைத்தமிழ் பாட்டு வந்து பாடுவாங்க. அப்போது நமக்கு வந்து யாரை வந்து எடுத்திருக்காங்கன்னா, வைத்தியநாதபுரியில் எழுந்தருளிய முருகரை வந்து பாட்டுடைய தலைவனாக எடுத்து இங்கே வந்து நமக்கு வந்து செங்கீரை பருவம்னா வந்து 5 to 5th மந்தில் இருக்கிற குழந்தைங்க அந்த ஸ்டேஜ் தான் வந்து செங்கீரை. அந்த தலை வந்து ஆடிட்டே இருக்கும்ல, அப்போ தானே குழந்தைங்களுக்கு வந்து தலை வந்து நிற்கிற ஸ்டேஜ். அந்த டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து தலை வந்து அந்த குட்டியாக இருக்கிற கீரை செடிங்க வந்து எப்படி காற்றுல ஆடுதோ அந்த மாதிரி இந்த குழந்தைங்களோட தலையாக வந்து ஆடிட்டு இருக்கிற ஸ்டேஜ் தான் வந்து செங்கீரை. அந்த கீரை செடி எடுத்ததுனால இது வந்து செங்கீரை அப்படின்னு சொல்லி அவங்க வந்து இந்த பருவத்துக்கு பேர் வச்சுருக்காங்க. இதில் இருக்குது பாருங்கள், இதுதான் செங்கீரை பருவம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கூட பார்த்துக்கோங்க. சிலம்பு கிண்கிணினா காலில் நம்ம காலில் போடுறவங்க. அரைநான் வந்து இடையில் அணிவது.
சுட்டினா நெத்தி சுட்டி, நெற்றியில் அணிவது. குண்டலம், குழை அப்படின்றது வந்து காதில் அணிவது. சூழினா வந்து தலையில் அணிவது. இதெல்லாம் வந்து 1 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இது வந்து யார் எழுதுனாங்க அப்படின்னா நமக்கு வந்து குமரகுருபரர். இவர் எழுதியது தான் வந்து குமாரசாமி பிள்ளைத்தமிழ். நமக்கு வந்து 8ஆம் பாடல் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தம் எத்தனை சிற்றிலக்கியங்கள் இருக்குன்னு நமக்கு தெரியும். 96 வகை சிற்றிலக்கியங்களில் ஒன்று தான் பிள்ளைத்தமிழ். இதில் வந்து இறைவனையோ தலைவரையோ அரசனையோ பாட்டுடை தலைவனாக கொண்டு அவரை குழந்தையாக பாவித்து பாடுற பாட்டு தான் பிள்ளைத்தமிழ். மொத்தம் 10 பருவங்கள் இருக்குது. ஒரு பருவத்திற்கும் 10 பாடல் அப்படின்னா நமக்கு வந்து 100 பாடல் வந்து கிடைக்குமா. இதில் வந்து 2ஆக பிரிக்கிறாங்க. ஆண்பால் பிள்ளைத்தமிழ், பெண்பால் பிள்ளைத்தமிழ் அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிக்கிறாங்க. இது வந்து அந்த ஸ்டேஜஸ்லாம் வந்து உங்களுக்கு தெரியுமா? மொத்தம் 2ஆக பிரிக்கிறவங்களில் வந்து ஒரு ஆண்பாலுக்கு 10, பெண்பாலுக்கு 10 இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 7 வந்து 2 பேருக்குமே காமனு. கடைசி 3 மட்டும் மாறும். கடைசி 3 வந்து ஃபஸ்ட் வந்து காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்புலி. இந்த 7 வந்து 2 பேருக்குமே காமனு. அந்த பெண்களுக்கு வந்து கிழங்கு, அம்மானை, ஊசல். இது 3ம் வந்து பெண்களுக்கு வரும். சிற்றில், சிறுதேர், சிறுவரைன்றது வந்து பாய்ஸ்க்கு, அதாவது ஆண்பாலுக்கு வரும். இந்த 10 பருவத்துலேயும் வந்து ஒவ்வொரு பருவத்துக்கும் 10 பாட்டுன்னு சொல்லி 100 பாடல்கள் வந்து நமக்கு வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குமரகுருபரர் வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்னா 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். இவர் வந்து தமிழ், வடமொழி, இந்துஸ்தானி இந்த மொழிகள்லாம் வந்து புலமை மிக்கவர். இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காருனா கந்தர் கலிவெண்பா, மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், மதுரை கலம்பகம், சகலகலாவல்லி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை இந்த மாதிரி நூல்களில் இவர் வந்து எழுதியிருக்காரு. இந்த நூல்கள்லாம் வந்து ஒருத்தர் என்னென்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கோபல்லபுரத்து மக்கள். இது வந்து கி ராஜநாராயணன் எழுதியிருக்காங்க. இதில் வந்து என்னென்னா இந்த பிளேஸில் இருக்க வட்டார மொழி பற்றி அவங்க வந்து சொல்லியிருப்பாங்க. இதில் வந்து பேர் மட்டும் சொல்ல யார் யார் வராங்க அப்படின்னு சொல்லி சுப்பையான்னு ஒரு கேரக்டர் வருவாங்க, அன்னமையா அப்படின்னு சொல்லி ஒரு கேரக்டர் வருவாங்க. இதில் வந்து தூரத்துலேருந்து யாரோ ஒருத்தவங்க இவங்க தான் புதுசாக வருவாங்க. இந்த இவங்கள வந்து கூப்பிட்டு பேசுவாங்க. யார், எங்கேருந்து வந்திருக்கீங்க, உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவங்க வந்து அந்த ஸ்லாங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இதில் வந்து வரும். இது வந்து அவரோட பேர் வந்து பரமேஸ்வரன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அவரோட பேரை மாற்றிட்டு இப்போ மணி அப்படின்னு சொல்லி மணினே கூப்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த வட்டார வழக்கு சொற்கள் வந்து சொல்லியிருக்காங்க. பாய்ச்சல் அப்படின்னா பாத்தி, தேசாந்திரிகள்னா நாடோடிகள், பதனம்னா கவனமாக, நீத்து பாக்கம்னா மேல்கஞ்சி, கடிச்சு குடித்தல்னா வாய் வைத்து குடித்தல், மகுலினா கஞ்சி, வரத்துக்காரனா புதியவன், அழுக்கம்னா அழுத்தம், தொலைவட்டையிலிருந்து தொலைவிலிருந்து, மந்தகாசம்னா குறுநகை. இடைச்செவல் அப்படின்ற ஊரில் தான் வந்து இடைச்செவல்ன்றது அவரோட சொந்த ஊர். இது வந்து ஒரு புதினத்துலேருந்து எடுத்திருக்காங்க. அதுலேருந்து அந்த புதினத்துலேருந்து ஒரு ஷார்ட் பகுதி நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன சொல்கிறதுனா, இந்திய விடுதலை போராட்டத்தினை பின்னணியாக கொண்ட இந்நூல். இந்த கொஸ்டின் வந்து இப்போ நடந்த ரீசெண்ட் டெட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அதுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு 1991. கி ராஜநாராயணன் வந்து கீரா அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். இவர் வந்து கரிசல் வட்டார சொல்லகராதி ஒரு டிக்ஷனரியை வந்து இவர் வந்து உருவாக்கியிருக்காரு. இவர் வந்து கரிசல் இலக்கியம், வட்டார புனைக்கதை மரபு கரிசல் இலக்கியம் என்று அழைக்கப்படுகிறது. வந்து தொகை நிலைத்தொடர். லாஸ்ட்டாக தொகா நிலைத்தொடர் பார்த்தோம். அது வந்து 9 வகைப்படும். இது வந்து தொகை நிலைத்தொடர் நமக்கு வந்து 6 வகைப்படும். தொகை நிலைத்தொடர்னால் வந்து மறைந்து வருவது தான் வந்து தொகை நிலைத்தொடர். அதில் என்னென்ன இருக்குன்னா வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உண்மைத்தொகை, அன்மொழி தொகை. அதில் வேற்றுமை தொகை அப்படின்னா வேற்றுமை தொகை மதுரை சென்றார் அப்படின்னா மதுரைக்கு சென்றார், கூ அப்படின்ற உருபு வந்து வருதா. இதில் வந்து லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம சொல்லியிருப்போம் அந்த உருபுகளில் என்னென்னு. இதில் வந்து பாருங்கள், ஐ, ஆல், கூ, இன், அது, கண் இது எல்லாமே வந்து நமக்கு வந்து வேற்றுமை உருபுகள். ஃபஸ்ட்டுக்கும் 8வதுக்கும் வந்து கிடையாது. 2வதுலேருந்து 7வது வரைக்கும் தான் உருபு இருக்குது. ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அப்போது இந்த இடத்துல வந்து மதுரைக்கு கூன்றது வந்து 4ஆம் வேற்றுமை உருபு நமக்கு வந்து மறைந்திருக்கிறதுனால இது வந்து வேற்றுமை தொகை. நெக்ஸ்ட் வந்து வினைத்தொகைன்னா வந்து காலம் காட்டும் இடைநிலை. அப்போ இங்கே வந்து காலத்தை காட்டுறது வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ வீசு தென்றல்னா வீசிய தென்றலா, வீசுகின்ற தென்றலா, வீசும் தென்றலா நமக்கு தெரியாது. அதனால் 3 காலத்தையும் அது வந்து நமக்கு வந்து காட்டுறதுனால இது வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பண்பு தொகைனா நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் வந்து நமக்கு வந்து உணர்த்தும். அப்போ இதில் வந்து இங்கே வந்து மறைஞ்சிருக்கு. இப்போ செங்காந்தல் அப்படின்னா செம்மையாகிய காந்தல் அப்படின்னு அர்த்தம். அப்போ இது மறைஞ்சிருக்கிறதுனால இது வந்து நமக்கு வந்து பண்பு தொகை. இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னா மார்கழி திங்கள்
சாரை பாம்பு. அப்போது திங்கள், பாம்பு இது எல்லாமே வந்து பொது பெயர்களுக்கு முன் மார்கழி, சாரை அப்படின்னு சொல்லி நம்ம வந்து சிறப்பு பெயரை வச்சு சொல்கிறோம். அதாவது மார்கழி ஆகிய திங்கள், சாரை ஆகிய பாம்பு அப்படின்னு சொல்லி இரு பெயர் விட்டு, பாம்புனா சாரை பாம்பு அப்படி சொல்கிறோம்ல, திங்கள் மார்கழி திங்கள் அப்படின்ற மாதிரி 2 பெயர் வச்சு சொல்கிறதுனால இது வந்து இரு பெயரொட்டு பண்புத்தொகை. நெக்ஸ்ட்டு வந்து உவமை தொகை. உவமை தொகைனா வந்து மலர்கை. மலர்கைனா அந்த உவமை போல போன்ற உருவு வந்து மறைஞ்சு வருது. அப்போது மலர் போன்ற கைன்றதுனால இது வந்து உவமை தொகை. உண்மை தொகைனா அண்ணன் தம்பி அப்படின்னா எப்படி சொல்லலாம், அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் அப்படின்னு அந்த வந்து மறைஞ்சு வரதுனால உண்மை தொகை. சப்போஸ் அது வெளிப்படையாக வந்தால் என்ன சொல்லுவோம், அண்ணனும் தம்பியும் அப்படின்னு வெளிப்படையாக வந்தால் அது வந்து எண்ணுமை அப்படி சொல்லுவோம். மறைஞ்சு வரதுனால இது வந்து உண்மை தொகை. வெளிப்படையாக வந்து அது வந்து எண்ணுமை. நெக்ஸ்ட்டு அன்மொழி தொகைனா வந்து அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை இப்படின்னு பிரிக்கலாம். இது வந்து இப்போ வந்து டேரெக்டாக சொல்ல மாட்டாங்க. இப்போ ஒருத்தர் சிவப்பு சட்டை பேசினார்னா அந்த சிவப்பு கலர் சட்டை போட்டுட்டு வந்து பேசுவாங்க. நமக்கு சப்போஸ் யாருமே தெரியல, அவங்க பேர் என்னன்னு தெரியலன்னா அந்த நம்ம சொல்லுவோம்ல ஐடென்டிஃபிகேஷன் வச்சு சொல்லுவோம்ல, ஐடென்டிட்டி வச்சு சொல்லுவோம்ல, இந்த கலரில் இருக்கிறவங்க வந்து பேசினாங்க, பெரிய முறுக்கு மீசை வச்சுருக்கவங்க வந்தார், ஆள் நல்லா பல்காக இருந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி அடைமொழி அன்மொழி தொகை வச்சு நம்ம வந்து சொல்கிறது தான் வந்து அன்மொழி தொகை. அப்போ இதில் வந்து மொத்தம் 6 வகை இருக்குது. ஒன்று வந்து வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, உவமை தொகை, உண்மை தொகை, அன்மொழி தொகை. புக் பேக்கில் வந்து இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. இது வந்து நீங்கள் வந்து இப்போதைக்கு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேசிக் இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா மொத்தமாக படிக்கிறதுக்கும் நமக்கு வந்து கடுப்பாக இருக்கும், என்ன படிக்கணுன்னே தெரியாது. அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டை மட்டும் நம்ம வந்து படித்து வச்சுக்கிட்டோன்னா அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த லெசன்னா ஓகே இந்த பாயிண்ட் தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. கூடவே ஒரு தடவை படித்து பாருங்கள், ஒரு லெசனை நீங்கள் வந்து படித்து பாருங்கள். அப்போ தான் நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். என்னென்ன எப்படி கேட்பாங்க, எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லி. இங்கே வந்து நம்ம மெயினாக வந்து என்ன படித்து வச்சுக்கணும்னா எல்லாத்துலேயும் நூல்வெளி படித்து வச்சுக்கணும். நூல்வெளியிலேருந்து தான் வந்து நமக்கு வந்து கொஞ்சம் டஃப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். நிறைய பேர் அந்த புக்ஸ் எல்லாம் வந்து நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அவங்க வந்து எந்த நூற்றாண்டை சேர்ந்தவங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். அந்த மாதிரி நம்ம வந்து நூல்வெளி வந்து கொஞ்சம் நல்லா படித்து வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி இதில் வந்து வேறு எதனா உங்களுக்கு டவுட் இருக்குது கேட்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.